Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்குள்ள வீடியோல என்னோட டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. ஒரு நார்மலான டேல நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரி, அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ணியிருந்தேன். காலையில வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கும் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலாக நான் என்னோட இதுக்கு முன்னாடி உள்ள vlogலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஜீரகம், வெந்தயம், கரிஞ்சீரகம், ஓமம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு தண்ணி காய்ப்பேன்ல, சேம் அதே வாட்டர் தான். அது காலையிலே காய்ச்சி வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது வந்து கண்டினியூஸாக எடுக்கும்போது நிறைய சேஞ்சஸ் தெரியுது பாடியில். மெயினாக பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு. ஸோ வந்து லேடிஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே இந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஓகே, நான் சொல்கிறது என்னென்னா காலையில் எந்திரிச்சதுமே ஒன்று ஏதாவது நல்ல ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் வந்து குடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா சில பேர் மடித்து வந்து லேசியாக ஃபீல் பண்ணிவிட்டு இது பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று பண்ணி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் வந்து கண்டினியூஸாக குடிக்கும்போது நம்மளுக்கு பழக்கம் ஆயிரும் இந்த டேஸ்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணியாச்சு. நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலையில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அதெல்லாம் செய்யும்போது எனக்கு வந்து vlog எடுக்க முடியலை. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். குழந்தைங்க இருக்காங்கல்ல, வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி கேட்பாமா இந்த ரைஸ் பண்ணி கொடு. ஆக்சுவலாக அது ரைஸ் ரெசிபி தான். இது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேன் ஹீட் ஆனதுமே அதில் கீ ஆட் பண்ணிவிட்டு, கீ மஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டுட்டு கேரட் பீன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நான் வந்து சாப்பர்லேயே போட்டு எடுத்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சாப் பண்ணுறதுக்கு. நம்ம கையில் நறுக்கும்போது தான் கேரட் பீன்ஸ்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவேன் இந்த கேரட் பீன்ஸ் இருக்குல்ல. அப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சாப்பிடும்போது சாப்பிட்ருவாங்க, ஆனால் வந்து சொல்லுவாங்க நிறைய கேரட் பீன்ஸ் இருக்குன்னு. ஸோ வந்து கேரட் பீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க. கேரட் பீன்ஸ் வந்து வதங்கினதுமே தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம்ல. ஸோ நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்தாச்சு. அதில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது பிரியாணி ரைஸ் இருக்குல்ல, அதை வந்து ½ அன் ஹவருக்கு முன்னாலே வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, பீஃப் கறி, மட்டன் கறி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் நல்லா சூட் ஆகும். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுமே ஃப்ளேமை வந்து ஃபுல் சிம்மில் போட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்களுக்கு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபிஷ் குழம்பு, சூரை மீன் இருக்குல்ல அதில் குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஆயிலில் வந்து அப்பளம் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தங்க அப்பளம் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணிட்டேன். அவங்களும் நோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கினீங்கன்னா ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க எந்த ஆயில் நல்லதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சீரியஸாக எனக்கு தெரில, ஆனால் நான் என்ன ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் வந்து கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எந்தெந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு இதுக்கு முன்னாலே ஒரு vlogல ஷேர் பண்ணிட்டேன். ஆயில் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மெயினாக வந்து வயத்துக்கு அல்சர் இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம்ல, வீட்டில் டீனேஜர் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் என்னோடய பஜ்ஜீஸுக்கு வந்து ஃபுட்டு வைக்கலான்னு தான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய பஜ்ஜீஸை வந்து vlogலலாம் காமிச்சு. பார்த்திங்கன்னா இவங்களை வாங்க போன vlog கூட என்னோடய சேனலில் இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் உள்ள vlogல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இவங்களை வாங்க போன vlogலாம் இருக்கும். என்னோடய வீட்டில் வந்து பேர்ட்ஸ் வச்சுருக்கேன்ல, எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த பேர்ட்ஸ் இருக்கிறது. வீட்டில் வந்து யாரும் இல்லாமல் தனியாக நான் உட்காந்துருக்கும்போது வந்து பேர்ட்ஸ் வந்து சவுண்ட் மேக் பண்ணிட்டே இருக்கும், சத்தம் போட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்கும்போது எனக்கு வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் நார்மலாக தனியாக
இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சவுண்ட் மேக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து வீட்டில் யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம இருந்துக்கலாம். ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. பஃப் பேஸ்ட்ரி ஷீட் இருக்குல்ல, அதை வாங்கி வச்சு ஸோ இன்றைக்கி வந்து பஃப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். சில பேர் என்கிட்ட வந்து பேக் பண்ணக்கூடிய ஐடியாஸ்லாம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க என்னோட குக்கிங் ரேஞ்சில். ஸோ இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாலே ஒரு ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப கிளியராகவே ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஃபில்லிங்க்கு வந்து என்னெல்லாமோ சேர்ப்பாங்க. நான் அப்படிலாம் ஒன்றுமே சேர்க்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்லிங் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபில்லிங் எவ்வளோ சிம்பிள்னால் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஆனியன் இருக்குல்ல, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 இல்லைனா 2 எடுத்துக்கோங்க. அதை வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதுமே வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயிலில் தான் இது பண்ணேன். எண்ணெய் சூடானதுமே நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணால் போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் சாட்டே பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி இதில் என்ன மசாலாலாம் சேர்க்க போகிறேன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இந்த 4மே நிறைய சேர்க்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ மறுபடியும் இதை சாட்டே பண்ணி விட்டுலாம். ரொம்ப நேரம் சாட்டே பண்ண வேண்டாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணால் போதும். சில பேர் இதில் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் வதங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, பேஸ்ட்ரி ஷீட் இருக்குல்ல, நான் வாங்கிட்டு வந்து இந்த பேஸ்ட்ரி ஷீட் பார்த்தீங்கன்னா வீட் பேஸ்ட்ரி ஷீட். ஸோ வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து மைதா மாவில் பண்ணதும் கிடைக்கும், வீட் ஃப்ளோரில் பண்ணதும் கிடைக்கும். நான் வாங்கியிருக்கிறது வந்து வீட் ஃப்ளோரில் பண்ணது தான். ஆக்சுவலி நம்ம வந்து பேக்கரிலலாம் போய் வாங்குவோம்ல, அங்கே வந்து மைதா மாவில் பண்ணது தான் கொடுப்பாங்க. நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கும் பப்ஸு. ஆனால் நீங்கள் வந்து வீட் ஃப்ளோரில் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு மைதா மாவில் பண்ணுற அளவுக்கு இது ஃப்ளஃபியாக வராது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த வீட் ஃப்ளோரில் பண்ணக்கூடிய பப்ஸு. எக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே நான் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து 6 பப்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 6 பப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 3 எக்கு தேவைப்படும். நம்ம ஹாஃப் எக் தான் வைப்போம். ஸோ வந்து 3 எக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணி எடுத்த எக்கை வந்து ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு வந்து நான் அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் வந்து பப்ஸ் ஷீட்டை வச்சுட்டு எக் ஃபில்லிங்லாம் வச்சு பேக் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்ரி ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோமே ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம். ஸோ வந்து பப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே எடுத்து வெளியே வச்சிடணும். இது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாலே நீங்கள் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பப்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஷீட் பார்த்திங்கன்னா அது ஒரு ஷீட்டு கடையிலையும் வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து 6 பப்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ வந்து ஒன்றா வந்து இந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து வச்சிடலாம். இப்படி நான் வைக்கிறேன்ல, இதே மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் நான் வந்து பேஸ்ட்ரி ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தப்போ வந்து வீட்டில் பண்ணதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து மைதாவில் பண்ணது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை போயும் மறுபடியும் அதே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வீட் ஃப்ளோரில் பண்ணது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து. எனக்கு ஆக்சுவலாக அந்த மைதாவில் பண்ண அந்த பஃப் வந்து எப்படி வருதுன்னு எனக்கு பார்க்கணும். ஏன்னா வந்து பேக்கரிலெலாம் இருக்கும், நல்ல பஃப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வருதான்னு எனக்கு பார்க்கணும். ஸோ அதனால தான் நினச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அதை தான் போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த பேஸ்ட்ரி ஷீட்டில் வந்து ஃபில்லிங்லாம் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இந்த ஆனியன் சாட்டே பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்ச எக்கை வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்படின்னா ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கேன்ல எக்கு, இதே மாதிரி பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதேமாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த 4 கார்னருக்குள்ள 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைப்பேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்படி வந்து மீதி 6 இதையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்ரி ஷீட் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம உடனே பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபோல்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் 3 ஹவர்ஸ் பிஃபோர் நீங்கள் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா இதை வந்து ஃபோல்டு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 4 கார்னர்ஸே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக ஒட்டிடும். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா எக் வாஷ் பண்ணணும். இதுக்கு முன்னால் நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன்னு சொன்னேன்ல இந்த ரெசிபி, அதில் வந்து எக் வாஷ் தான் பண்ணியிருப்பேன். சூப்பராக வந்துச்சு. இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, மில்க் இருக்குல்ல, மில்கை வச்சு தான் நான் அது பண்ணேன். நான் நல்லா வரும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், எக்லேயும் பண்ணலாம், மில்க்லேயும் பண்ணலாம். ஆனால் வந்து மில்கில் பண்ணதை விட எனக்கு என்னவோ எக்கில் பண்ணது தான் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து மில்கில் பண்ணிடாதீங்க. எக் இருக்குல்ல, அதை பீட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான பப்ஸ் வரும். ஸோ வந்து மில்க் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது இதை பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்னோடய குக்கிங் ரேஞ்சில் தான் பேக் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, குக்கிங் ரேஞ்சில் வந்து பேக் பண்ணுறதுக்கு ட்ரே எங்கே வைக்கணும், க்ரில் பண்ணுறதுக்கு எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் ரேஞ்சில் வந்து கீழே தீ வரும், மேலேயும் தீ வரும். ஸோ வந்து பேக் பண்ணுறது
பண்ணுறதுக்கு வந்து கீழே தான் அந்த ட்ரேயை வைக்கணும். கீழே தீ வைப்போம்ல, அதில் தான் ட்ரே வைக்கணும். கிரில் பண்ணுறதுக்கு வந்து மேலே வைக்கணும். ஸோ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. கிரில் பண்ணுறதுக்கு வந்து மேலே உள்ள தீயை ஆன் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்கு வந்து கீழே உள்ள தீயை ஆன் பண்ணணும். இங்கே வந்து 4 லேயர் இருக்குது. ரொம்ப லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்குது, அதில் வச்சிடாதீங்க பேக் பண்ணும்போது. அதுக்கும் மேலே ஒரு லேயர் இருக்குது, அதில் வச்சு பேக் பண்ணணும். அதே மாதிரி கிரில் பண்ணும்போது வந்து ரொம்ப மேலே வந்து ஒரு லேயர் இருக்குது, அதில் வைக்காமல் அதோட செகண்ட் லேயரில் வச்சு கிரில் பண்ணணும். ஸோ இதான் கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ட்ரேயை வச்சாச்சு. கீழே லாஸ்ட்டுக்கு முந்தினதில் வச்சுருக்கேன் ட்ரேயை. இப்போ வந்து கீழே உள்ள தீயை தான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். இங்கே வந்து டைமர் வேறு இருக்குது. ஸோ அதை செட் பண்ணி விட்டோன்னா அது வந்து டைம் முடிஞ்சதுமே அலாரம் அடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். பப்ஸ் வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. என் பையன் வந்து பசிக்குன்னு சொல்லி கேட்டான். ஸோ அவனுக்காக வந்து சரி ப்ரெட் இருந்துச்சு, அதில் வந்து பிட்ஸா மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சில பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து பார்பிக்யூ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்றில் வந்து கெச்சப், நார்மல் கெச்சப் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அந்த ப்ரெட் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போது இதில் சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா மொசரோலா சீஸ் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல் ப்ரெட்டில் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது சாப்பிடும்போது. ரொம்ப குயிக்காக வேறு பண்ணிடலாம். ப்ரெட் பீட்ஸா வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஸ்நாக்காக கூட கொடுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வருவாங்கல்ல, அப்போ கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு அது நல்லா ஹீட் பண்ணிடுங்க. நல்லா சூடானதுமே ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டில் வந்து சீஸ் எல்லாம் போட்டு அதை வந்து 1 by 1 இந்த பேனில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஆலிவ் ஆயில் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் ப்ரெட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே கூட ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பேன் சூடாகும்ல, அப்போ கூட ஆலிவ் ஆயிலில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரெட் வைக்கலாம். இப்போ இதை ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி குக் பண்ண விட்டுறலாம். நமக்கு தெரியும் சீஸ் வந்து மெல்ட் ஆகி வரும்போது. ஸோ அந்த டைமில் வந்து லிட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்து சாப்பிடும்போது மேலே சீஸியாக அப்படி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் க்ரஷ் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ரெண்டுமே இல்லாமலே நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா பப்ஸ் இன்னும் ரெடி ஆகலை. நான் அதுக்குள்ளே வந்து ப்ரெட் பீட்ஸா ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து கொடுக்கலான்னு தான் கொண்டு போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே பப்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆக்சுவலாக அதில் வந்து மில்க் வாஷ் பண்ணாமல் எக் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வெளியே தான் கிளம்புறோம். எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அழகாக கமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கு கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு தந்துகிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம விலாகுக்குள்ளே வரலாம். நாங்கள் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா, ஆக்சுவலாக வந்து காரில் வந்து ஏற வரைக்கும் எங்கே போகிறோங்கிற பிளானே கிடையாது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து ஒரு பிளேஸ் டிசைட் பண்ணலாம். சரி இங்கே போகலான்னு. எங்கே போகலான்னு பிளான் பண்ணோன்னா ஃப்ரேம் டவர் இருக்குல்ல, அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணி வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே துபாயில் வந்து இது வரைக்கும் இந்த ஃப்ரேம் டவருக்கு போகவே இல்லை. ஸோ இந்த ஃப்ரேம் டவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ரேம் டவர் வந்து சபீல் பார்க்கில் தான் இருக்குது. நானும் சரி இன்றைக்கி நல்ல அழகான ஒரு vlog எடுத்து உங்கள் எல்லோரும் காமிக்கலாம் ஃப்ரேம் டவர் எப்படி இருக்குங்கிற பயங்கர ஹாப்பியாக தான் போயிட்டுருந்தேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மார்னிங் 9 to நைட் 9 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த ஃப்ரேம் டவர் ஓப்பனில் இருக்குது. நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து டைமிங் மாற்றியிருக்காங்க. என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to ஈவினிங் 7 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வரும்போதே கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருந்துச்சு. ஸோ நான் இங்கே ரீச் ஆகும்போது 7 தாண்டிடுச்சு. ஒரு 5 minutes தாண்டி இருக்கும். அவங்க வந்து டிக்கெட் தரவே இல்லை, உள்ளே போகிறதுக்கு அலோட் இல்லைன்ட்டாங்க. ஸோ பயங்கர ஃபெயிலியராக போச்சு. நாங்கள் வந்து ஃப்ரேம் டவர் பார்க்க முடியலை. நான் அவங்க எல்லாருக்கும் வந்து அழகான ஒரு vlog எடுத்து எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். பார்த்திங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக நாங்கள் சீசஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஃப்ரேம் டவர் தான் பார்க்க முடியல. சரி எங்கேயே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி சீசஸ் ரெஸ்டாரண்ட் போகலாம், எல்லாருக்கும் ஓகேயாக இருந்துச்சு. அதனால் அங்கே வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ வந்து நான் earlier-ஆவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா மேஞ்சோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சீசர் சாலடும் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
மெயின் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க எப்போ வந்தாலுமே வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. இங்கே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நானும் என் ஹஸ்பண்டு வந்து மிக்ஸ்டு செஷ்வான் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லோரும் ஜாலியாக பேசி எடுத்துகிட்டு நல்லா ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இன்றைக்குள்ள டே இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.